நாம படிச்ச புராணங்கள் எல்லாம் வெறும் கதைகள் இல்லன்னா, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு அடியில நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு பெரிய பிரபஞ்ச நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரே ஒரு ராத்திரியில மட்டும் இந்த பூமியோட விதியே மாத்தி எழுதக்கூடிய மகா ஞானிகள் நம்ம கூட நடக்கிறதுக்காக பூமிக்கு வராங்க. இது வெறும் கற்பனை இல்ல, இது ஒரு ஆழமான விசாரணை. வாங்க, சித்ரா பௌர்ணமி என்ற இந்த பொதுவான பேருக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை நாம ஒன்னொன்னா விளக்க ஆரம்பிக்கலாம். இது சும்மா ஒரு முழுநிலவு இரவு கிடையாது. இது சித்தர்களோட மகா சபை கூட போற இரவு. ஒரு மறைக்கப்பட்ட அத்தியாயத்தோட பக்கங்களை நாம இப்ப புரட்ட போறோம். முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சித்ரா பௌர்ணமி மத்த பௌர்ணமி மாதிரி கிடையவே கிடையாது. அன்னைக்கு ராத்திரி நிலாவோட ஆற்றல் அதோட உச்சத்தை தொடும். இந்த காந்த சக்தி இருக்கே, அதுவ இயற்கையோட விதிகளை, நம்மளோட மனநிலைய, ஏன் நாம வாழ்ற இந்த உலகத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத மத்த உலகங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய திரையே அசைச்சு பாக்குற சக்தி அதுக்கு உண்டு. இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன். ஒரு சாதாரண பௌர்ணமியோட சக்தி ஒரு சின்ன நீரோட மாதிரி மெதுவா போயிட்டு இருக்கும். ஆனா சித்ரா பௌர்ணமியோட சக்தி ஒரு பெரிய அணையையே திறந்து விட்ட மாதிரி வெள்ளமா பாயும். இந்த உச்சக்கட்ட சக்தி தான் பூமியில இருக்கிற குறிப்பிட்ட சில மூலிகைகளோட சக்திய பல்லாயிரம் மடங்கு அதிகமாக்குது. இந்த ஒரு ஆற்றலை அறுவடை செய்யறதுக்காகத்தான் சித்தர்களே காத்துட்டு இருக்காங்க. இங்கதான் நம்மளோட இந்த தேடல்ல ஒரு பெரிய திருப்புமுனை கிடைக்குது. காகபுஜண்டர் மாதிரியான மகா சித்தர்களோட நூல்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆதாரம் இது. இந்த நாளோட உண்மையான பெயர் ஆதிப்பெயர் சித்தர் பௌர்ணமி. அப்போ என்ன அர்த்தம்? காலப்போக்குல இதோட பேரை மாத்தி இந்த ராத்திரியோட உண்மையான நோக்கத்தையே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறாங்க. இந்த ராத்திரியோட மையம் நிலவில்ல, சித்தர்கள். அப்போ யார் இந்த சித்தர்கள்? அவங்கதான் இந்த மொத்த மர்மத்தோட மையப்புள்ளி. காலத்தை ஜெயிச்சு இயற்கையோட விதிகளெல்லாம் தெரிஞ்சு ஆனா நம்ம சாதாரண கண்களுக்கு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிற மகா ஞானிகள். இது ஏதோ வாய் வழியா வந்த கட்டுக்கதை இல்லங்க. மகா சித்தர் கோரக்கரே அவரோட மலை வாடகம் நூல்ல ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கிற சாட்சி இது. பல்வேறு வடிவங்கள் எடுத்து பூமிக்கு வருவார்கள். இது சும்மா ஒரு விசிட் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட வருகை, ஒரு பெரிய நோக்கத்தோட நடக்கிற வருகை. சரி, இவ்ளோ பெரிய ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கான தடயங்கள் இருக்கணும் இல்லையா? சித்தர்கள் பூமிக்கு வந்துட்டு போறாங்கன்னா அவங்க விட்டுட்டு போற அந்த தெய்வீகத்தோட கைரேகைகளை நாம தேடித்தானே ஆகணும். நம்ம புலனாய்வோட அடுத்த கட்டம் அந்த ஆதாரங்களை தேடுறது தான். நம்மளோட முதல் ஆதாரம் பூநீரு. இது ஒரு புவியியல் அதிசயம்னே சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி ராத்திரிக்கு மட்டும் குறிப்பிட்ட சில மலைப்பகுதிகள்ல பூமியோட மேல் பரப்புல தானா உருவாகி அடுத்த நாள் காலையில அது காணாம போயிடுது. இது ஒரு சக்தி வாய்ந்த கனிமம். சித்தர்கள் பூமிக்கு வராங்கன்றதுக்கு இதை விட ஒரு நேரடி ஆதாரம் இருக்க முடியுமா? ஆனா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். ஒரு ஆதாரம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இந்த மர்மம் இன்னும் பல மடங்கு சிக்கலாகுது. ஏன்னா அவங்க மனுஷ உருவத்துல மட்டும் வரதில்ல. ஒரு பட்டாம்பூச்சியா இருக்கலாம், ஒரு பாம்பா இருக்கலாம், ஏன் வழியில உங்களுக்கு உதவி செய்யற ஒரு சாதாரண வழிபோக்கரா கூட இருக்கலாம். சோ அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். சித்தர்களோட இந்த வருகை ஏதோ அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிற விஷயம் இல்ல. இது ரொம்ப ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. பழைய நூல்கள் எல்லாம் ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி நமக்கு வழிகாட்டுது. இந்த மாயாஜால கூட்டம் எங்க நடக்குங்கிற குறிப்பிட்ட சக்தி மையங்களை அது சுட்டி காட்டுது. இதுல முதல் இடம் சதுரகிரி. சித்தர்களோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுற இந்த மலை அன்னிக்கு ராத்திரி அவங்களோட முக்கியமான சந்திப்பு மையமா மாறுது. அடுத்தது தமிழ் ஞானத்தோடு பிறப்பிடமான பொதிகை மலை, அகத்திய முனிவரோட சாம்ராஜ்யம். இங்க சித்தர்கள் கூடி செய்யற வழிபாடு பக்தர்களை நேரடியா சிவனோட திருவடியில சேர்க்கும்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்வோட எல்லை இந்தியாவோட முடியல. இலங்கையில இருக்கிற வேலோடு மலை சித்தர்களோட ஆதி இருப்பிடங்கள்ல ஒண்ணு. அங்கே அன்னிக்கு ராத்திரி முழுக்க காலத்தால மறைக்கப்பட்ட அரிய மூலிகைகளை கொண்டு பெரிய பெரிய யாகங்கள் நடத்தப்படுது. கடைசியா நம்பி மலை. இது வெறும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இல்ல, இது ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி. பூத நாராயண சித்தர் தலைமையில சித்தர்கள் எல்லாம் கூடி சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிற பிரபஞ்ச பேரவையோட தலைமைச் செயலகம் இதுதான் சொல்றாங்க. சரி, யாரு கூடுறாங்க, எங்க கூடுறாங்க, எப்படி வராங்கன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா நம்ம விசாரணையோட உச்சகட்ட கேள்விக்கு இப்ப வரும். ஏன், எதுக்காக இத்தனை 1000 சித்தர்களும் ஒரே ராத்திரியில ஒரே நேரத்துல கூடணும்? இதோட நோக்கம் என்ன? சித்தர் நூல்கள் இந்த பிரபஞ்ச பேரவைக்கு 3 முக்கியமான நோக்கங்கள் இருக்கிறதா சொல்லுது. முதல் 2 நோக்கங்கள் நம்மால ஓரளவுக்கு யோகிக்க முடியறதுதான்.
தகுதியுள்ள பக்தர்களுக்கு ஆசி வழங்குறது, உலக நன்மைக்காக யாகங்கள் செய்யறது. ஆனா அந்த 3வது நோக்கம்தான் இந்த நிகழ்வையே வேறொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அதாவது அவங்க கூடி வரப்போற வருஷங்கள்ல இந்த உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும், என்னென்ன நிகழ்வுகள் நடக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. இது ஒரு பிரார்த்தனை கூட்டம் இல்ல, இது ஒரு பிரபஞ்ச பாராளுமன்றம். அப்போ இவ்ளோ பெரிய பிரபஞ்ச நிகழ்வோட ஒரு சாதாரண மனுஷன் தன்னை எப்படி இணைச்சுக்கிறது? அதுக்கும் வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமான உடம்போடையும் மனசோடையும் சாயங்காலம் நிலாவை பார்த்து தியானம் செய்யறது, முடிஞ்சா ஒரு புனித மலைக்கு போறது, இல்லனா ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கு போறது. ஆனா எல்லாத்துக்கும் மேல பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது. இதெல்லாம் அந்த தெய்வீக ஆற்றல் அலைகளோட நம்மள இணைக்கும்னு சொல்லப்படுது. இனிமே அடுத்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வானத்தை பாக்கும்போது அது உங்களுக்கு வெறும் நிலாவா தெரியாது. அது ஒரு திரை. அந்த திரைக்கு பின்னாடி ஒரு மாபெரும் பிரபஞ்ச நாடகம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை உங்க பக்கத்திலேயே ஒரு சாதாரண உருவத்துல அந்த நாடகத்தோட ஒரு பாத்திரம் உங்களை கடந்து போகலாம். அப்போ நீங்க உண்மையில யார பாப்பீங்க?